இலங்கையில் திருகோணமலையில் பல பாடசாலைகள் இருப்பினும் பிரசித்தி பெற்று காணப்படுற ஒரு சில பாடசாலைகளில் திரு கோணேஸ்வரா இந்து கல்லூரி ஆண்கள் பாடசாலையும் மிக முக்கியத்துவ பங்கு வகிக்குது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி இந்த பாடசாலையில் இடம்பெற இல்ல விளையாட்டு போட்டியை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் செந்துரன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இதான் முதல் தடவை வந்தீங்கன்னு சொன்னால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சினிமா மாற்றிடுங்க. என்ன பேர்? என்ன பேர்? மிதுர்சன். நீங்கள்? எங்கே இந்த ஸ்கூல் தானே? இந்து காலேஜ் தானே? இப்போ என்ன இது எங்கே போகிறீங்க? ஸ்போர்ட்ஸில் ஒன்றும் இல்லை போல இருக்கு. அதான் வழியாக கலவெடுப்பு போட்டு ஜாலியாக திரிறீங்க. சரிங்க, அப்படியே போயிட்டு வாங்க. பாய். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற இந்து காலேஜ் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து முன் நுழைவாயிலால் உள்ளே போக போகிறோம். எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். College flag and college anthem will be played with due respect. Full anthem. 1, 2, 3, 4. பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக் தீபத்தை எழுதப்படுற பாருங்க. தற்போது இல்ல பொறுப்பாசிரியர்களால் இல்ல கொடிகள் ஏற்றி வைக்கப்படும். ஆண்டிற்கான மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டிகளை திருகோணமலை கல்வி வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் ஆகிய நான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்றேன். அடுத்த நிகழ்வாக சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெறும். மாணவர்களாகிய நாம் 2024 ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டிகளில் போட்டியின் மகிமையையும் பாடசாலையின் கௌரவத்தையும் பாதுகாத்து நேர்மையுடனும் போட்டி மனப்பான்மையுடனும் போட்டியின் விதிமுறைகளையும் பிரமாணங்களையும் மதித்து நடப்பதோடு வீரனின் ஆத்மார்த்த உணர்வுடன் வீறுகொண்டு பங்கு பெறுவோம் என இத்தால் உறுதி கூறுகிறேன். இப்போ ஸ்கவுட்ஸோட அணிவகுப்பு நடக்குது பாருங்க.
கௌசிக் மூவாங்க. Thank you to you all.
இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விளையாட்டு போட்டி வீரர்கள் நிற்கிறாங்க. 5 லோட்டமா ரிலேக்கு நிற்கிறாங்க. வயசுன்னு பிரிவுபடி இருக்காங்க போல இருக்கு ஒவ்வொருத்தரும். நாங்கள் ஒவ்வொரு ஸ்கவுட்ஸாக போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சென்ட் ஜோன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் நாங்கள் வந்து இது என்ன ஸ்கவுட்ஸுங்கிறத பேரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். எனக்கு தெரியாது இது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே இருக்க யாரும் மாணவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதோட எப்படி வடிவமைப்பில் இருக்குன்னு சொல்லி நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன். சூரியன் வச்சுருக்காங்க. நல்ல நான் சூரியன் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ கேட்டு பார்ப்போம். தம்பி அதே சமயம் என்ன இது? ஆசிரியர்களுக்கும் விவேகானந்தா விவேகானந்தா இது என்ன இது என்ன சொல்றது? என்ன வடிவமைப்பு இது? சூரியன் சூரியனா? ஒரு குழுவில் மேல சூரியன் விளங்குது உங்களோட கவுட்ஸுக்கு. ஓ கூடாரம். அது என்ன பேர் ஒன்றும் இல்லையா? இல்லை. என்ன அமைப்பு இது இந்த கூடாரம்? உங்களுக்கே தெரியலையா? ஐயோ போட்டு எல்லாம் பேச போறாங்களா அவனுக்கு? ஒரு குழுவில் இடம்பெறும் நீங்க என்ன கொடியாட்டி பண்றீங்க? வந்து உறுப்பினர்கள் விவேகானந்தா ஸ்கவுட்ஸ்ல இருந்து இப்ப பாக்குறோம். பெயர் விவரங்களை தாய்மார்களுக்கு புதிய சூரியனின் மகிமைன்னு சொல்லி இருக்கு பாருங்க ஸ்கவுட்ஸ் உண்டு. எனவே இதுக்கு அடுத்ததான் இன்னொன்று இருக்கு, அதையும் போய் பார்ப்போம். பெயர் விவரங்களை தந்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மயில் இருக்கு. இது என்ன பேர் ஸ்கவுட்ஸுக்கு? விவேகானந்தா விபுலானந்தா சுவாமி விபுலானந்தரா? மயில் என்ன உள்ள மீன் எல்லாம் வச்சுருக்கீங்க? இருக்கா மீன்? மீன் எல்லாம் இருக்கு. வணக்கம் தம்பி. வணக்கம். விவேகானந்தா விபுலானந்தா பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பச்சை கலர், அது என்னன்னு போய் பார்ப்போம். அதுக்கும் ஒரு பேர் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வர்த்தக பழம் சாப்பிட்றாங்க. இது என்ன பச்சை பனைமர ஓடையால இருக்கு. இதுக்கு ஒரு பேர் இருக்குங்க. சிவானந்தா கேட்டு பார்ப்போம். சிவானந்தா தானே? அதுக்கு அடுத்தது ராமகிருஷ்ணா. அதோட சரியா? சரி ராமகிருஷ்ணாவை போய் பார்ப்போம். ராமகிருஷ்ணா வந்து பஸ் சிம்பிளாக இருக்குண்ணே, ஆனால் நல்லா இருக்கு. நீ நம்பர் பிளேட் இருக்குங்க, என்டி போட்டிருக்கு. நோர்த்துலேருந்து வந்திருக்கு. இது யாழ்ப்பாணத்து பஸ் இல்லாட்டி வவுனியா முல்லத்துக்கு பஸ்ஸாக இருக்கணும். இங்கே பாருங்க ராமகிருஷ்ணா. ட்ரிங்கோ டு கனடா. மட்டும் சரி இப்போதான் வாய்ச்சாங்க. ட்ரிங்கோ டு கனடாவா? நான் உள்ளே போவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். திரும்ப அங்கேயே நிற்க மாட்டேன். பரவாயில்லையா? உள்ளே போகல, அது வீடியோ எடுக்கலாது. நாங்கள் போகிறதுக்கு அனுமதி இல்லையா? பார்த்தீங்களா? எல்லோரும் திக்கு போகிறபடியாக பஸ்ஸை செய்துட்டாங்க. கடைசியாக கனடா போகிறதுக்கு. கனடா போக யாரும் கஷ்டப்பட்டு வீசாலாம் எடுத்து கஷ்டப்படுத்தல. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரவுண்ட்ஸில் ஏறி அப்படியே போகலாம். எப்படி வாங்க. அரிசியா நான் பேருவங்களே. இப்போ என்ன இந்த ஸ்கூல் எவ்வளோ காலம் படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டுலேருந்து படிக்கிறேன். 6ஆம் ஆண்டுலேருந்து படிக்கிறீங்க. என்ன ஸ்பெஷல் உங்களோட ஸ்கூலுக்கு?
ஒரு ஸ்கூல்னு சொன்னால் எங்கள் ஸ்கூலில் இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ? உங்கள் ஸ்கூலில் பேண்ட் ஸ்பெஷல், டான்ஸ் ஸ்பெஷல், ஸ்கவுட்ஸும் ஸ்பெஷலாக இருக்கும், மற்ற சென்ட் ஜான்ஸ் பரேட், அப்படி நிறைய சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம். சரி, இப்போ நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க, எந்த ஸ்கவுட்ஸில் இருக்கீங்க? ராமகிருஷ்ணாவா? இதுலையா உங்களை அணி எதுன்னு கேட்குறேன். ராமகிருஷ்ணா. இப்போ நான் வந்தால் கண்டா கூட்டி போவீங்களா அண்ணன்? நான் கூட்டி போவேண்ணா, நீங்களும் கூட்டி போவீங்க தானே? சரியா, நான் பாரு எதுக்கும் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரேன். இங்காலெல்லாம் நிற்கிறாங்க அப்படியாங்க. மாணவர்களுக்கான சுவட்டு ஒழுங்கு விவேகானந்தா இல்லம் சிவானந்தா. சரி, அப்படியே நாங்கள் வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இதில் ஒரு உயரமான இடம் இருக்குது, அதுலேருந்து கூட பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே இருக்கிறதால லைட்டிங் உங்களுக்கு தெரியாது. சிவானந்தா ஸ்கூல் காலம் ஒரு பொற்காலம் தான். உண்மையாகவே எல்லாருக்குமே அது உண்மை தான். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து பிறந்து வளர்கிற சூழல் வேறு மாதிரி இருந்தாலும் பாடசாலைங்கிறது ஒரே சூழலாக இருக்குது. அதனால தான் எப்பயுமே யாராலையுமே ஸ்கூல் லைஃப்ங்கிறது வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பீப்புள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எப்பயும் ஃபன்னாக இருக்கும். அது எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் அது வந்து ஸ்கூல் லைஃப் தான். ஸோ இந்த மயில் ரொம்ப நல்லா இருக்கும். காய் வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இப்போ மயில் முதலாவது இடம் வந்திருக்கு, என்ன செய்ய போறீங்க? இப்போ நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. என்ன செலிப்ரேஷன்? இப்போ நான் இப்போ கெஸ்ட்டாக வந்திருக்கேன் உங்கள் மயிலுக்கு. என்ன செலிப்ரேஷன் செய்ய போறீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பாட்டு படிக்க போறீங்களா, டான்ஸ் ஆட போறீங்களா? எங்களுக்கு பாட்டு இப்போமா பாட்டு படிக்க போறீங்களா? எல்லாம் சரி போறீங்களா? அப்போ எனக்கு ஒரு பாட்டு ஒன்று படிங்க. சரி, உங்களை ஸ்கூலை பற்றி 2 விஷயம் சொல்லலாம். எங்களோட ஸ்கூல்ல வந்து ஒழுக்கம், தூய்மை எல்லாம் இருக்கு. என்னோட எங்களோட ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல். எங்களோட ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அடிக்கிறது வந்து எல்லாம் எங்களோட ஸ்கூல். அவ்வளோதானா? இவன் அவர டைமா சொல்லுங்க. ஏஎல்ஏ எங்கட தான் ஃபர்ஸ்ட். உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? வைஷா. ரைட். 2 பேர் ஒரே மாதிரி பேர் வச்சு 16 எனக்கு புரியல. அது புரியாது. சரி, சந்தோஷம். சரி, இருங்க, அந்த அண்ணாவை கழிச்சிட்டு வரேன்னா வேறு எதுவும் இருக்கா ஸ்கூலை பற்றி சொல்கிறதுக்கு? பெருமைகள். இந்த அழகான மயில் அலங்காரத்தை செய்த இல்லம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இல்ல அலங்கார போட்டியில் வந்து அதாவது வடிவமைப்பு அதில் வந்து முதலாவது இடம் பெற்றிருக்கு. அதில் பங்கு பெற்றின அதில் கலந்து கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள்லாம் இதில் நிற்கிறாங்க, முக்கியமான ஆட்கள். நாங்கள் இதுக்கு அடுத்தது வேணிய பகுதியில் போய் பார்க்க போகிறோம். கையெழுத்தல் படி நடக்குது. டீச்சர்ஸ் ஆக்களுக்கும் பேரண்ட்ஸுக்குமா போட்டி. பெண் ஆசிரியர்களுக்கும் பெண் அம்மா மாதிரி என்ன சொல்கிறேன் பேரண்ட்ஸுக்கும். டீச்சர்ஸ் ஆகலன்னு டீச்சர்ஸ் ஆகல் அங்கால வந்து பேரண்ட்ஸ். இப்போ மாற்றிட்டாங்க, இங்கால பேரண்ட்ஸ் அங்கால டீச்சர். பேரண்ட்ஸ் ஆமா பேரண்ட்ஸ். ஓ, பேரண்ட்ஸ் தாங்க ஜெயிச்சிருக்காங்க. அங்கடாச்சியா பேரண்ட்ஸ் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்களா? இங்கே பாருங்க. இப்போ திரும்ப மாற்றி நிற்க போகிறாங்க போல இருக்கு. பேரண்ட்ஸ் தான் டீச்சர்ஸ் ஆகாது. சரி. இங்கே பேரண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, டீச்சர் இப்போ தோத்துருக்காங்க.
சரி இப்போ இதோட வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை